இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 9 வசனங்கள் 9 13 முடிய. Matthew chapter 9 verses 9 to 13. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீசரும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. பழியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக் கொடுங்கள். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இது தேவனுடைய வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் காலை ஆங்கில ஆராதனையில திடப்படுத்தல் ஆராதனை நடைபெற்றது. நம்முடைய சபையிலிருந்து தமிழ் ஆராதனை 10 பேர் திடப்படுத்தல் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆங்கில ஆராதனையில 7 பேர் திடப்படுத்தல் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அவர்களை நம்ம இப்போது வரவேற்போமா? Those who are confirmed today in the morning service, could you just stand? எழுந்திருங்க. உங்களை என்கரேஜ் பண்ண நம்ம ஆசைப்படுறோம். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் பெருக பண்ணி கர்த்தருக்குள்ள நீங்க வளர சபையாக உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். God is good. கர்த்தர் நல்லவர். இந்த நாளினுடைய செய்தி is Jesus calling you. இயேசு உங்களை அழைக்கின்றாரா என்ற ஒரு கேள்வி. மத்தேயு 9:9 வாசிக்கப்பட்டது. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். இந்த சம்பவமானதை நம்ம பார்க்கும்போது மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம் என்றால், இயேசுவானவர் திமிர்வாதக்காரனுக்கு ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். அவருடைய சொந்த பட்டணத்துல அந்த சுகத்தை கர்த்தர் வழங்கினார். ஆங்கிலத்திலிருந்து பேரலிட்டிக் என்று சொல்லப்படுகிறது, தமிழ்ல இருந்து திமிர்வாதக்காரன் என்று சொல்லப்படுகிறது. இந்த சுகத்தை கர்த்தர் வழங்கினார். ஆனால் சுகம் வழங்கின அந்த சூழ்நிலை லேசான ஒரு சூழ்நிலை அவருக்கு அமைக்கப்படவில்லை. இயேசு அந்த ஊழியத்தை செய்யும் போது கடுமையானவர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த திமிர்வாதக்காரன் அவன் சொந்தமாகவே நடக்க முடியாத காரணத்தினால சில ஆண்கள் அவரை தூக்கி சுமந்து வந்ததை நம்ம பார்க்கிறோம். ஒரு படுக்கையின் மேல அவரு வைக்கப்பட்டார். இயேசு இந்த ஆண்களுடைய விசுவாசத்தை கண்டு அவர் சொல்றாரு, திடன் கொள் மகனே, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று. Take heart son, your sins are forgiven. இந்த சூழ்நிலையில தான் வேத பாரகர்கள், teachers of the law, அவர்கள் தங்களுக்குள்ளே வெளியரங்கமாக சொல்லாம தங்களுக்குள்ளே வேதம் சொல்லுது, இவன் தேவ தூஷணம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று. இயேசுவை குறித்து தூஷணம் பண்ணினதை நம்ம வாசிக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? The Bible says that Jesus knew their thoughts. இயேசுவானவர் அவர்களுடைய வார்த்தைகளை அல்ல, அவர்களுடைய வார்த்தை புறப்பட்டு வருவதற்கு முன்பதாகவே அவங்களுடைய சிந்தையை கர்த்தர் அறிந்தவராக காணப்பட்டார். ஆயினும் அவர்களுடைய பொல்லாத சிந்தை கேடு இருந்த பொழுதிலும் கூட ஆண்டவர் இந்த திமிர்வாதக்காரனை நோக்கி பார்த்து அவர் சொல்றாரு, நீ எழுந்து படுக்கை
விட்டு எழுந்து நீ வீடு திரும்பு என்று கர்த்தர் சொன்னார். Get up, take your mat and go home. Get up, take your mat and go home. சங்கீதம் 139 1ஆம் வசனத்தை பார்த்தோம்னா சங்கீதக்காரர் அழகாக சொல்றாரு, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். Lord, you have searched me and you know me well. என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிவிக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து இருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். மத்தேயு 9:9 மறுபடியும் பார்க்கும்போது இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றார். Just prior to seeing Matthew, Jesus saw the paralytic and the faith of the men who were carrying him. அப்ப அந்த சூழ்நிலையில ஆண்டவர் வேத பாரகர்களுடைய கஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. Despite the setback, அங்க ஒரு செட்பேக் நடைபெறுகிறது. அவர் திமிர்வாதக்காரனுக்கு சுகத்தை கட்டளை எடுக்கிறாரு. ஆனா வேத பாரகர்கள் எழும்புகிறார்கள். ஒரு பக்கம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய முன்னேற்றம், கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய தரிசனம், ஜனங்களுக்கு உபதேசம், ராஜ்யத்தினுடைய வல்லமை, அற்புத அடையாளங்கள். இன்னொரு பக்கத்துல வேத பாரகர்கள் எழும்புகிறார்கள். எவ்வளவு கஷ்டம். நீங்களும் நானும் ஒரு பக்கம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணுமே, அவருடைய காரியத்தை நான் செய்யணுமே, அவரோடு வாழ வேண்டுமே, அவருக்காக நிற்க வேண்டுமே, பிழைக்க வேண்டுமே சொல்றோம். ஆனா இன்னொரு பக்கத்துல எதிர்ப்புகளே உபத்திரமே வந்து கொண்டே இருக்கிறது. பட் டிஸ்பைட் திஸ் செட்பேக், இந்த சற்று ஒரு குறைவு இருந்தாலும் கூட ஆண்டவர் அழைக்கிற ஊழியத்தை அவர் விடவில்லை. Jesus did not stop his mission of calling people to follow him. He never stopped it. அவர் என்ன செய்யறாரு? இப்பொழுது மத்தேயு அண்டையில் அவர் போகிறதை நம்ம பார்க்கிறோம். He is finished with the paralytic man. Now he is moving towards Matthew. மத்தேயு அண்டையில் அவர் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது பாத்தீங்களா? Matthew 9:9 இங்கிலீஷ் பைபிள் பாத்தீங்கன்னா, as Jesus went on from there, he had to move on. He cannot be distracted. அவர் பார்வை இங்கும் அங்குமாக சிதறி போயிடக்கூடாது. அவருக்கு ஒரு சித்தம் உண்டு, ஒரு நோக்கத்தோடு தான் அவர் வந்தார். He cannot be distracted. And Jesus moves towards Matthew. அந்த மத்தேயை பார்க்கிறார். மத்தேயு ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அல்ல, அவன் ஒரு ஆயக்காரன், டேக்ஸ் கலெக்டர் சொன்னா சமுதாயத்துல நல்ல தெரிந்தவர்களாக தான் இருப்பார்கள். perhaps infamous னு சொல்லுவாங்க. இந்த டேக்ஸ் கலெக்டருக்கு ஒரு பூத் இருக்கு. அப்படின்னா அவர் வேலை செய்யக்கூடிய ஒரு குறிப்பான ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல அவர் அமர்ந்து கொண்டு இருக்கிறது நம்ம வாசிக்கிறோம். அப்ப அந்த இடம் அவருக்கு ஒரு ஃபெமிலியர் கிரவுண்ட். அது அவருக்கு நல்ல அறிமுகமான ஒரு இடமா இருக்கிறது. அங்குதான் அவருக்கு பாதுகாப்பு இருக்கிறது, அங்குதான் அவருக்கு சொகுசு இருக்கிறது, அங்குதான் அவருக்கு ஆறுதல் இருக்கிறது, அங்குதான் அவருடைய நம்பிக்கை எல்லாம் வேரோடு இருக்கிறது. அதுதான் அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஜீவனாய் இருக்கிறது. The routine was already set. எப்பொழுது எந்திரிக்க வேண்டும், எப்பொழுது கிளம்ப வேண்டும், எப்பொழுது அந்த டேக்ஸ் கலெக்டர் பூத்துக்கு அவர் போக வேண்டும், தொழில் செய்ய வேண்டும் என்ற அந்த அன்றாட அந்த ரூட்டீன், அந்த ரூட் அதே மாதிரி தான். No need for change. மாற்றமே இல்லையா? Why need a change?
everything is going well and good. எதற்கு மாற்றம்? அவசியமே இல்லை, அவசியமே இல்லை. ஆனா ஆண்டவர் மனுஷனுடைய சிந்தையை, யோசனையை தூரத்திலிருந்து அவர் அறிகிறார், பார்க்கிறார், கவனிக்கிறார் என்று சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம்ல. Jesus knows the thoughts of you and I from afar. தூரத்திலிருந்து கர்த்தர் அறிவார். சபைக்கு நீங்க வர்றது முன்பதாகவே அவர் அறிவார். நீங்க வேலைக்கு போகும்போதும் அவர் அறிவார். நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதும் அவர் அறிவார். தூரத்திலிருந்து அறிகிற ஒரு தேவன்ல. அப்ப இந்த மத்தேயுனுடைய எண்ணத்தையும் அவருடைய சிந்தை யோசனையும் கர்த்தர் நிச்சயமாக அறிந்திருப்பார். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? He reaches out to this Matthew. இந்த மத்தேயு அண்டையில அவரை நெருங்கி கிட்ட வந்து கேட்கிற அளவுக்கு அவர் சொல்றாரு, என் பின்னே வா, எனக்கு பின்னே வா, follow me, follow me, follow me, hallelujah, follow me. ரெண்டு வார்த்தை தான், not a theological big பெரிய ஒரு paragraph, பெரிய ஒரு story, comprehension, composition இல்ல, இல்ல, இரண்டே வார்த்தைகள், என் பின்னே வா, follow me, that's it. மத்தேயு என்ன செய்கிறார்? வசனம் சொல்லுது, he got up right at that very moment without any hesitation, he followed Jesus. இந்த திமிர்வாதக்காரன் அவனுடைய வியாதியிலே இயேசு பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? Get up, take your mat and go home. நீ படுக்கையை எடுத்து எழும்பி உன் வீட்டுக்கு நீ திரும்பி போன்னு கர்த்தர் சொல்லுகிறார். He instructed him, right? திமிர்வாதக்காரனை கண்டு அவரோடு வந்த மனுஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், get up, take your mat and go home. ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஒன்னு திமிர்வாதக்காரன், இன்னொரு பக்கத்துல மத்தேயு ஆயக்காரன், டேக்ஸ் கலெக்டர். One was not able. ஒருவனால முடியல, அவனால உண்மையாகவே முடியல. யாராவது அவனுக்கு உதவி செஞ்சுதான் அவன் முடியாம இருக்கிறார். இன்னொருவர் அவரால் முடியுது. இன்னொருவனுக்கு முடியல, வேலைக்கு போக முடியாது, எந்திரிக்க முடியாது, சொந்தமாவே பழக்கம் போல மற்றவங்க போல பழக்கிறதுக்கு முடியாது. ஆனா மத்தேயு முடியும். முடியாதவன் முடியும் என்கிறவன், ரெண்டு பேரும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க பாத்தீங்களா? பாசிட்டிவ்லி. இருவரும் கர்த்தருடைய குரலை செவி சாய்த்து அவர்கள் மறுவுத்து கொடுக்கிறார்கள். Both responded positively to the Lord's voice and instruction. Both followed Jesus. இன்று இயேசு நம்மை அழைக்கின்றாரா? நம்முடைய கவனம் அவர் மேல இருக்க வேண்டும் என்று அழைத்துக் கொண்டு இருக்கிறாரா? Have we missed the call from Jesus? Is our phone still ringing and ringing and we are yet to answer his call? வசனத்துல நம்ம பார்க்கிறோம், today if you hear his voice do not harden your heart. இன்றைக்கு நீ அவருடைய சத்தத்தை கேட்டாய் என்னால் உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதே. அப்ப இந்த திமிர்வாதக்காரன் கர்த்தருடைய குரலை கேட்ட உடனே அவன் மறு உத்தரவு கொடுக்கும் போது என்ன நடக்குது பாத்தீங்களா? மேத்யூ 9:7-8 நம்ம பார்க்கிறோம். உடனே அவன் எழுந்து தான் வீட்டுக்கு போனான். ஹல்லேலூயா. உடனே அவன் எழுந்து, immediately. ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. Something good happens when we obey the voice of Jesus. இயேசுவினுடைய அழைப்புக்கு நம்ம மறு உத்தரவு கொடுக்கும்போது எந்த ஒரு மீறுதல் இல்லாமல், எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல், எந்த ஒரு மறு உத்தரவு இல்லாமல் உடனடியாக எழும்புறோம் பாத்தீங்களா? Immediate obedience opens the door to God's blessings. Immediate obedience. உடனடியாக அவர் சொன்னதுனால நான் செய்யறேன். எனக்கு பிடிக்காம இருந்தாலும் நான் செய்யறேன். எனக்கு விருப்பம் இல்லாம இருந்தாலும் நான் செய்யறேன். எனக்கு அசதியா இருந்தாலும் நான் செய்வேன். சோர்வா இருந்தாலும் நான் செய்வேன். எரிச்சலா இருந்தாலும் நான் செய்வேன். Friends, try to believe in difficult obedience. சில obedience வந்து ரொம்ப ஈஸி, சில obedience வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். It goes against some of the things we are already pre-planned in our life. ஆனா இந்த இருவர் கீழ்ப்படியதுனால இந்த திமிர்வாதக்காரனுடைய செயல் மூலமாக அவன் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான் பாத்தீங்களா? சூழ்நிலையை மாறிடுச்சு. கர்த்தர் நம்முடைய சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுமா?
We need not always be like the paralytic, without hope, without faith, without a future, without a vision. We can trust in the Lord. அந்த படுக்கையை நீ எடுத்து எழுந்து நீ வீட்டுக்கு போ, நீ சாட்சியாக மறுபடியும் போவாய். ஹல்லேலூயா. நீ எங்க இருக்க வேண்டிய இடத்துல நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். சேற்றிலே வாழ்ந்த நாட்கள் போதும், இப்போ நீ கண்மலையின் மேல உன்னை நிறுத்த நான் ஆசைப்படுகிறேன். தலை குனிந்து நடந்த நாட்கள் இருக்கலாம், ஆனாலும் நீ தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய காலத்துக்கு வந்து விட்டாய். நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி அந்த ஜனங்கள்லாம் அதை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் கர்த்தருடைய குரலுக்கு செவி சாய்க்கும் போது ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட வேண்டும், பிரமிக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய சாட்சி மூலமாக ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கரங்களை தட்டி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் நம்ம சொல்லணும். கர்த்தருடைய கிரை, அவருடைய கிரைக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம், அவருடைய அழைப்புக்கு ஒப்பு கொடுத்தோம் என்றால் ஓ இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்ப மத்தேயு 9:10 நம்ம பார்க்கும்போது, பின்பு அவர் வீட்டிலே போதன பந்தியில் இருக்கையில் மத்தேயுவை ஆண்டவர் அழைத்து விட்டார். He calls Matthew, Jesus calls Matthew. அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். மத்தேயுனுடைய கீழ்ப்படிதல் மூலமாக ஒரு பாசிட்டிவ் என்வாயர்மெண்ட் வந்துவிட்டது. Praise the Lord. Never discount yourself. Don't look on yourself. என்னதான் நீங்க உங்களே கீழ்த்தரமா பார்த்துறாருங்க, உண்மையா இருக்கிறாருங்க. நான் தூசிக்கு மேல தூசி, நான் புழுதிக்கு மேல புழுதி, உண்மையா இருக்கிறாருங்க. எஸ் எஸ் நம்மலாம் புழுதி தான், தூசி தான். But don't put yourself too down. You have the quality of obeying God. மத்தேயுனுடைய கீழ்ப்படிதல் மூலமாக அவன் அப்படியே ஒரு புதிய ஒரு சிலர் நினைக்கலாம், ஒண்ணு நான் இளைவனா வீட்டுல இருக்கிறேன், நான் ஏன் இளைவனா இருக்கிறேன்னு நினைப்பாங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா, மூத்தவங்க நினைப்பாங்கன்னா நான் ஏன் மூத்தவனா இந்த வீட்டுல இருக்கிறேன்னு. நடுஸ்தலத்துல தான் பிரச்சனை. I am always in between, right? We always think that way, right? மத்தேயு பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படித்ததுனால the environment, his perspective எல்லாம் மாறிவிட்டது. என்ன நடக்குதுன்னா, இயேசு மத்தேயுனுடைய வீட்டுக்குள்ளே அவர் பிரவேசிக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை பேர் நம்முடைய வீட்டுல இயேசு வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம்ல? அவர் வந்தா காலை எடுத்து வச்சாலே ஆசீர்வாதம், அவர் நிழல் பட்டாலே போதும் ஆசீர்வாதம். அப்ப ஜீசஸ் இஸ் என்டரிங் மேத்யூஸ் ஹவுஸ். அவர் எப்படி அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்க முடிந்தது என்றால், மத்தேயு அதன் வண்ணமாக இயேசு பின்னால பின் சென்றார். கர்த்தர் எப்படி நம்முடைய வீட்டுக்குள்ள வருவார் என்றால், கர்த்தர் எப்படி நம்முடைய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிப்பார் என்றால், கர்த்தர் எப்படி நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கங்களிலே குறுக்கிடுவார் என்றால், நாம் அவருக்கு வழி திறந்தால் தான். இதோ கதவண்டையிலே நான் நிற்கிறேன், கதவை தட்டுகிறேன், ஒருவன் செவி சாய்த்தால் கதவை திறந்தால் நான் உட்பிரவேசிப்பேன், அவனோடு போதனம் பண்ணுவேன். Behold, I stand at the door and I am knocking. If anyone hears my voice and opens, I will sup with him, I will communicate with him, I will instruct him, I will guide him. Oh, he is going to be so blessed. இருதய கதவை கர்த்தர் தட்டின உடனே திறந்துடணும். ஹல்லேலூயா. கர்த்தர் வராருன்னு சொன்னா உடனே கதவை திறந்துடணும். அதுதான் ஆசீர்வாதம். அப்ப மத்தேயு அது திறந்ததுனால என்ன நடக்குது தெரியுமா? The Bible says, many tax collectors and sinners came to Matthew's house to eat with Jesus. Do you know, through your one obedience, your whole family and friends and relatives can come to the presence of God. Don't discount yourself too much. Don't discount yourself. நான் எடுக்கிற ஒரு தேவ பரிசுத்த தீர்மானத்தினால என் கதவு என்னுடைய ஆசீர்வாத கதவுகள் மட்டும் திறக்கப்படாது. என் கதவு திறக்கும் போது மத்தவங்க உட்பிரவேசிப்பாங்க. ஆமென் சொல்லுமா? எதுக்கு நம்ம வாழ்றோம்? நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? இல்ல, என் கதவு திறக்கப்படும் போது மத்தவங்களுக்கும் அந்த அபிஷேகம் போகட்டும் ஆண்டவரே, மத்தவங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் போகட்டும் ஆண்டவரே. வாரி வாரி நீங்க கொடுக்கிறீங்களா? இடம் கொள்ளாம நீங்க நிரப்புறீங்களா ஆண்டவரே? எங்களுடைய கரங்கள் ஏற்றுக்கொள்ற கரங்கள், எடுத்துக்கொள்ற கரங்கள் மட்டுமல்ல, நான் ஆசீர்வதிக்கிற கரங்களாக நான் மாற வேண்டுமே. மத்தேயுனுடைய வீடு அப்படியே திறக்கப்பட்டுருச்சு. ஆனா அவனுடைய மனசு அப்படியே திறந்துடுச்சு. அவன் மனசு திறக்கும் போது கர்த்தர் அப்படியே
உட்பிரவேசிக்கிறார். When we open our hearts to the fullest, without any hesitation, ஆண்டவரும் hesitation இல்லாம வருவார். ஏமேன் சொல்லுவாங்க. ஒருத்தவங்க உங்க வீட்டுக்கு நீங்க வர வைக்கும் போது வாங்க பிரதர் அப்படி சொன்னீங்கன்னா கொஞ்சம் அரமனசா இருக்கும், கொஞ்சம் சஸ்பிஷியஸா இருக்கு, உண்மையா வர வைக்கிறாரா இல்லையா? ஐயோ நீங்க கண்டிப்பா வரணும், நீங்க கண்டிப்பா வரணும், நீங்க கண்டிப்பா வரணும். அதுவும் சின்னத்துல கொஞ்சம் சஸ்பிஷியஸா இருக்கும். பட் you know when you're honest, when you're not honest. Please come சொல்லும்போது ஆண்டவர் சொல்ற, ஆண்டவர் நீங்க வாங்க ஆண்டவர், என்ன ஆண்டவர் இவ்வளவு தூரமா இருக்கு நீங்க சொல்லும்போது, நீங்க வந்தாதானே முடியும். வரவேற்கும் போது ஆண்டவர் முழு மனசோட வருவார். ஹல்லேலூயா. சில இடத்துல இருந்து அவர் மூடி வச்சிடறோம். We close certain segments of our lives to him. That's why he couldn't come in that much. He's a gentleman. ஆனா அவர் வந்தாருன்னா பாத்தீங்களா, பரியாசக்காரர்கள் பாவிகள் மத்தேயுவோட வீட்டுல எல்லாரும் கூடிட்டாங்க. Praise the Lord. Praise the Lord. எவ்வளவு ஒரு நல்ல செய்தியில, what a blessed news. கிறிஸ்து அதற்காகவே தான் வந்தார், பாவிகளை ரட்சிக்கவே தான் அவர் வந்தார். காணாமல் போன ஆடை தேடி கண்டுபிடித்து தானே அவர், கண்டுபிடிக்கிற வரைக்கும் தானே அவர் வர்றாரு. அப்ப அங்க அவருடைய அன்பு அரவணைப்பு, இயேசுனுடைய பிரசனம் அங்க இருக்கும்போது ஜனங்கள் தொடப்படுறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. கர்த்தரை பின் செல்லும் போது கதவுகள் திறக்கப்படுது. அந்த திமிர்வாதக்காரனுடைய சூழ்நிலை நீங்க ஒப்பிட்டு பாருங்க. திமிர்வாதக்காரனுடைய சூழ்நிலை பார்க்கும்போது வேத பாரகர்கள் அதை பார்க்கும்போது தேவ தூஷணை நீங்க பண்றீங்கன்னு இயேசுட்ட சொல்றாரு. இந்த இடத்துலயும் மத்தேயுனுடைய வீட்டுல என்ன நடக்குது? The Pharisees saw this. The Pharisees are seeing what is happening to Matthew. மத்தேயுனுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு யார்? இந்த பரிசேயர்கள் தூரத்துல இருந்து பார்க்கிறது, தூரத்துல இருந்து பார்க்கிறது. ஆனா அவங்களுக்கு தெரியாது ஆண்டவர் அவங்களை தூரத்துல இருந்து பார்க்கிறாரு. அதுதானே வசனம் சொல்லுது. The Lord knows our thoughts from afar. நம்ம எவ்வளவு தூரத்துல இருந்து ஒளிஞ்சு பார்த்தாலும் ஆண்டவர், அதாவது அவரை விட்டு நம்ம எங்க மறைந்து போக முடியும்? பரிசேயர்கள் அதை கண்டு 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம். Matthew 9:11. If you look at it, guys, பரிசேயர் அதை கண்டு, அண்டர்லைன் பண்ணீங்க, பரிசேயர் அதை கண்டு. verse 11. When the Pharisees saw this, what would you do when we see someone else family coming together? Jesus is there. நீங்க அதை பார்க்கும்போது நீங்க உங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கணும்? ஒரு சந்தோஷம், ஒரு ஐயோ நான் அங்க இருந்தாலும் நல்லா இருக்குமே, மற்றவங்களை கூட்டிட்டு வரலாமே சொல்லிட்டு you will share in the joy of the Lord's mission. Am I right? ஆனா இவர்களோ அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போதனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். They have the audacity to ask the disciples, why does your teacher eat with tax collectors and sinners? இந்த பரிசேயர்களுடைய பார்வை சரியான பார்வை இல்லை, distorted sight, perspective of damage. அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய the sight has been impaired, vision has been impaired. அவங்களுடைய இருதயத்தினுடைய நோக்கம் அதுல இருந்து வெளிவருது. பாத்தீங்களா? இந்த திமிர்வாதக்காரனை தூக்கி சுமந்தவர்களுடைய அவர்களுடைய பார்வையும் இந்த பரிசேயர்களுடைய பார்வையும் பார்க்கும்போது ஆண்டவர் பேரில்லாத அந்த திமிர்வாதக்காரனை தூக்கி சுமந்தவர்களை ஆண்டவர் அவர்களை கனப்படுத்தினார். இந்த மத வெறி கொண்டவர்கள், the religious people could not see the good that was taking place right before their eyes. அவங்களுடைய இருதயம் அப்படி கேடாக இருளாய் மாறிவிட்டது. Their heart was so hardened that they no longer could see properly. அவங்களுடைய பார்வை எப்படி மாறிடுச்சு? மேபி ஆரம்பம் நல்லா இருந்திருக்கலாம், பார்க்கிறது தான் நல்ல குழந்தை போல பார்வை. ஆனா வாழ்க்கையினுடைய பயணத்தை போக போக சரணத்துல பேராசை வரும்போது, பொறாமை வரும்போது, வஞ்சகம் வரும்போது அந்த இருதயத்தை இருளாக்கி விடுகிறது. மற்றவர்களுக்கு நடக்கிற நன்மை நம்மளால பார்த்து சந்தோஷப்பட முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. All these Pharisees could do was to criticize and condemn not only Jesus, but they condemned
The disciples who follow Jesus. பரிசேயர் அதை கண்டு. Friends, our eyes are very important. I'm not just saying the physical eye, நம்ம பார்க்கிறது, நம்ம எப்படி பார்க்கிறோம், மற்றவங்களுடைய முன்னேற்றத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம், மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படும்போது நம்ம எப்படி பார்க்கிறோம், மற்றவங்க கர்த்தருக்குள்ள ஆவிக்குரிய ரீதியில வளரும்போது எப்படி பார்க்கிறோம், வேலையில ஒரு ப்ரமோஷன் வரும்போது எப்படி நம்ம பார்க்கிறோம், தேவ ராஜ்யத்துல வளர்றாங்களே எப்படி நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கிறாங்களே எப்படி நம்ம பார்க்கிறோம், ஒரு கணவராக நல்ல மேன்மையாக குடும்பத்தை நடத்துறாங்களே எப்படி நம்ம பார்க்கிறோம். ரொம்ப முக்கியம். இந்த பரிசேயர்களுடைய பார்வை அப்படி முற்றிலும் இந்த பக்கத்துல போயிடுச்சு. Now if you ask me as human beings, நீங்களும் நானும், can we swing from being a very innocent, innocent Christian, நல்ல எல்லாமே innocent in the Lord, innocent with people, can we swing to the other side? I can tell you, we can. Very easily we can swing. Then you wonder, I've never been like that. Why did I become like that? பார்வை. பார்க்கிறது எப்படி பார்க்கிறோம், நம்ம சரியா செயல்படலன்னா அந்த இருதயத்தை அப்படியே மாத்திரும். அது அன்றாடம் இந்த இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். பரிசேயர்கள் நல்லா இப்ப நல்லா தண்ணி குடிக்கிறது போல ஆயிடுச்சு. உங்களுக்கு இதே வேலை தான். இந்த பரிசேயர்கள், இந்த வேத பார்வைகள் இதே தான். It has become a daily routine for them that they don't even realize that they have been blinded. வேற யாராவது சொன்னாலும் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. No, I'm fine, I'm good. Why are you criticizing me சொல்லுவாங்க. Sometimes we may have gone so far away from the Lord and His character and behavior that we don't even realize that we have changed that. One of the prayers that I make personally, I say, Lord, I don't want to end up being someone I'm not. Please help me daily. Please help me, Lord. Please help me. And what is saying under it? I don't want to be someone I am not. நல்ல ஒரு மனுஷனா இருந்து திடீர்னு ஒரு மிருகமா நான் மாறி இருக்கக்கூடாது. நல்லா மன்னிக்கிறதுக்கு நல்லா கர்த்தர் பலப்படுத்துறாரு, மன்னிக்க முடியாத சுபாவம் வந்துடக்கூடாது. நல்ல சந்தோஷமா இருக்கிறது இவருக்கு வந்துடக்கூடாது, பேராசை வந்துடக்கூடாது. I tell you, it's just ஒரு பட்டுன விழுந்துடலாம். நம்ம லேசா நினைச்சிடக்கூடாது. மனுஷனுடைய சுபாவம் அப்படி இருக்கு. You think that you are going on well, பட்டுன விழுந்துடலாம். அதனாலதான் கர்த்தருக்குள்ள எப்போதும் நம்ம காணப்பட வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. This passage today also teaches us how not to follow Jesus. இந்த பாகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? Also how not to follow Jesus. Do not follow Jesus with a wrong heart attitude, just like the teachers of the law. வேத பாரகர்களுடைய கேடான இருதய குணத்தை போல நம்ம இயேசு பின்னால செல்லக்கூடாது. Do not follow Jesus with the wrong sight of the Pharisees. பரிசேயர்களுடைய தவறான பார்வை போல நம்ம இயேசு பின்னால போகவே கூடாது. ஆண்டவர் என்ன செய்வார் பார்த்தீங்களா? 12ஆம் வசனத்துல இயேசு அதை கண்டு, இந்த பரிசேயர்கள் பேசுகிறதை கண்டு, இயேசு அதை கண்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்று கர்த்தர் சொல்றார். And is in the English a bit more clearer, I think. On hearing this, Jesus said, it is not the healthy who need a doctor, but the sick னு சொல்றார். இப்ப ஆண்டவர் யார்கிட்ட நம்ம பேசுறாரு? அங்க பரிசேயர்கள் இருக்கிறாங்க. The Pharisees were there, who were always giving him difficulties, always trying to trick him, always condemning, criticizing. நல்ல வார்த்தை அவங்க கிட்ட இருந்து வரவே வராது, வரதுக்கு கஷ்டம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அவங்க மேல பார்வை வைக்காதபடி அவர் என்ன செய்யறாரு? He speaks to the disciples. The real authentic ones, the ஆண்டவர் சொல்றாரு, they are the ones who need the encouragement, stay on the right lane. சரியான லேன் தவறி போகாமல் டிஸ்குவாலிஃபைட் ஆகாதபடி கர்த்தர் இவரிடம் பேசுறாரு. இந்த உண்மையா இருக்கிறவர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய அழைப்பை கேட்டுக்கொண்டே உண்மையாகவே ஓட வேண்டும். வேத பாரகருடைய குரல் வந்துகிட்டு தான் இருக்கும், பரிசேயர்களுடைய குரல் வந்துகிட்டு தான் இருக்கும், பிசாசானவர் எவெல்லாம் தூண்ட முடியுமோ தூண்டிக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் நம்ம எப்போதும் கர்த்தருடைய அழைப்பை கேட்ட வண்ணமாக, அவருடைய குரலை கேட்டு தரிசனம் தவறாமல், குறிக்கோள் தவறாமல், வெச்ச குறியை அங்கங்க மாற்றாதபடி இலக்கை ஓடி நம்ம ஓட்ட பந்தயத்தை ஓடி முடிக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும்
இயேசு பின்னால போக வேண்டும் என்ற உண்மையான ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம் நான் நம்புறேன். இல்லைன்னா நீங்க சேர்த்துக்கு வந்துருக்க மாட்டீங்க. கன்ஃபார்ம் விழா சொல்றேன். இந்த வார்த்தை எதுக்கு நான் சொல்றேன்னா, தொடர்ந்து செல்லுவோமாக, உறுதியாய் பற்றிக் கொள்வோமாக, உண்மையாக கர்த்தரை பற்றிக் கொள்வோமாக. We made a decision for Jesus and today is confirmation day. Faithfully follow him all the days of your life. நீங்களும் நானும் கர்த்தரை முன்வைத்து ஓடும்போது நிச்சயமாக நம்முடைய ஓட்ட பந்தயத்தில் நம்ம ஓடி கிரீடத்தை பெறுற அளவுக்கு ஓடாமல் தடுக்கி விழுவதற்கு நிச்சயமாக ஒரு சிலர் வந்து அப்படியே புத்தந்தாளம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக இருக்கும். There will always be people and they are not a majority. I'm not scaring you. I'm just giving ஒரு எச்சரிக்கை தான் நான் கொடுக்கிறேன். Don't be scared of people. ஜனங்களை பத்தி நீங்க பயப்படாதீங்க. Be fearful of God. தேவ பயம் நமக்கு வேணும். மனுஷன் மேல மரியாதை வேணும். That's absolutely true. But don't fear people. Fear God. Respect those around you. But எச்சரிக்கையா இருக்கணும். There will always be the one or two, the handful will always stumble you, dissuade you, not persuade, dissuade you to not follow Jesus properly. நீங்க தான் 100% கொடுக்க நீங்க ஆசைப்படுவீங்க. அவங்களுக்கு இருக்கிறது வந்து 25% இருக்கும். அவங்களுடைய 25%ல உங்களுடைய 100% அவங்க எடுத்துக்குவாங்க. அதாவது they are not following, they will be like 25%ல இருப்பாங்க. நீங்க கவனமா இல்லைன்னா நீங்க சரியா ஓடிட்டு தான் இருக்கீங்க. உங்க கண் பார்வை சரியா இல்லைன்னா, இருதயம் சரியா இல்லைன்னா லேசாக இந்த பக்கத்துல போயிருவீங்க. வெரி ஈஸி டு சேஞ்ச் கேம்ப்ஸ். அதனால தான் ஆண்டவர் வந்து கோட் ஒரு பக்கம் ஒதுக்கி வைக்கிறார், ஷீப் ஒரு பக்கம் ஒதுக்கி வைக்கிறார். கடைசி காலத்துல அப்படிதான் இருக்க போது பிரித்து இருக்கிறார். நீங்களும் நானும் சரியான லேன்ல இருக்கணும். சரியான இடத்துல இருக்க கர்த்தர் விருப்பப்படுகிறார். இதெல்லாம் நம்ம செதுக்கி விட வேண்டும், அதெல்லாம் நம்ம செதுக்கி விட வேண்டும். The enemy has always a plan to trick all of us who are following Jesus faithfully. நீங்களும் நானும் அந்த ஃபோக்கஸை இழந்து விடக்கூடாது. கர்த்தர் என்ன ஃபோக்கஸோடு இருந்தார்? பாவிகளை ரட்சிக்கவே, இயேசுவை அறிய வேண்டுமே, ஜனங்கள் அறிய வேண்டுமே, அவரை அறிய வேண்டுமே என்று சொல்லி கிறிஸ்துவனுடைய ஊழியம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு பிரித்தெடுக்கப்படக்கூடாது. Do not be derailed in the mission of Christ in your life. கிறிஸ்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிஷன் வைத்திருக்கிறார். We are all servants of God, missionaries for God in our workplace, schools, church, ministry. பவுல் என்ன சொல்லுகிறார்? எல்லாருக்கும் நான் எல்லாமானேன். I've been all things to all men so that some can be saved. நீங்களாம் பிரகாசிக்கிற ஒளியாக இருக்க கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஜொலிக்கிற நட்சத்திரங்களாக இருக்கிற இடத்துல பிரகாசிக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து என்ன சொல்றாரு பாருங்க, அந்த கடைசி 13ஆம் வசனத்துல, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னவென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். What a statement from Jesus. இயேசு இன்று நம்மளை அழைக்கிறாரா? விசுவாசத்தில் அழைக்கிறாரா? நம்பிக்கையில அழைக்கின்றாரா? The Lord is saying, but go and learn what this means. இன்றைக்கு வந்து பிஷப் ஜான் சூ கன்ஃபர்மேஷன் நடத்தினாரு. பிஷப் ஜான் சூ தான் எனக்கு வந்து குருவான ஒரு பட்டம் கொடுத்தாரு. முதல் டீக்கன் பட்டம் 2007 and then priest 2008. It's really a senior man, really a senior man. அவர் உட்கார்ந்து கூர்த்து கேட்கணும் அவருடைய செய்தி. He's got so much of depth in it. If you look at him, he's not like very என்ன மாதிரி இப்படி கத்திக்கிட்டு ஜம்ப் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இல்லை. I tell you, he's very deep. He's really deep. I can say he's very charismatic in that sense. நம்ம வந்து charismatic னா நினைக்கிறோம் அன்னைய பட்சத்தில் அப்படியே சத்தமா பேசிட்டு கத்திக்கிட்டு, you know. I can tell you he's very spirit-filled, very நிதானமானவர். In fact, the candidates, if you all realize, this was the text that was chosen. It's a lectionary text. அப்ப அந்த கருத்தை அவர் சொன்னாரு பாருங்க, ஜீசஸ் சொன்ன கருத்தை சொன்னார். But go and learn what this means. He's telling the disciples, go and learn, you know. ஆண்டவர் வந்து நம்ம கற்றுக்கொள்றத நிப்பாட்ட கூடாது. A disciple is a lifelong learner. You cannot say that I've arrived.
I'm a top Christian சொல்ல முடியாது, I'm a top pastor சொல்ல முடியாது, I'm a top sister in Christ சொல்ல முடியாது. இல்ல, நம்ம எப்போதும் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்றா, நீ இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டுமே என்று கர்த்தர் சொல்கிறார். You need to go and learn. And what is this that Jesus is saying, that we have to go and learn? But go and learn what this means. I desire mercy, not sacrifice, for I have not come to call the righteous but sinners. What is this? Mercy. In fact, நம்முடைய ஹோலி கம்யூனியன் ஆராதனையில நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை mercy அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. Do you remember when we were saying the confession prayer? கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். Lord have mercy on us. Lord have mercy on us. Friends, we need God's mercies. அதான் கர்த்தர் சொல்லுகிறார், I desire mercy. I desire mercy. மத்தேயு 5:7 பார்க்கிறோம்ல, Matthew 5:7, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். Blessed are the merciful, for they will receive mercy. Mercy is a very powerful word. Grace ஒரு பக்கம், mercy ஒரு பக்கம். I hope I can get a very clear definition. One of my very good brothers used to give me a definition. ஒரு ஸ்லைட், அதுல ஒரு ஸ்லைட் டீப்பர் மீனிங் இருக்கு. தகுதி இல்லாதவர்களை ஆண்டவர் இரக்கத்தினால தகுதிப்படுத்துறார். அவருடைய இரக்கத்தினாலதான். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Friends, don't stop being merciful. No matter how hard lives get, no matter how many haters increase in your life, உங்க friend listல எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிடுவாங்களா, haters தான் வளர்றாங்களா? I know it's hard, it's very painful, I know it's heart breaking. இருக்கிற 2-3 நல்ல நண்பர்கள் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க நீங்க நினைக்கலாம். It's difficult. ஆனா அந்த இரக்கத்தை நம்ம விட்டுறக்கூடாது. இரக்கமுள்ளவர்களாகவே இருக்க கர்த்தர் விருப்பப்படுகிறார். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the merciful, for they will receive mercy. அந்த வெறுப்புக்கு, அந்த ஆங்காரத்துக்கு, அந்த கோபத்துக்கு, முற்கோபத்துக்கு, அந்த எரிச்சலுக்கு, அந்த பேராசைக்கு, அந்த பொறாமைக்கு நம்ம இடம் கொள்ளாதபடி இரக்கத்திற்கு இடம் கொடுப்போம். Some of the prayers I make, I say to myself, honestly speaking, say, Lord, please have mercy on me, Lord. Please have mercy on me. Before I say, Lord, have mercy on that brother or sister, I say, Lord, please have mercy on me. I want to be a recipient of your mercy. If I know how merciful God has been to me, I will know how to be merciful to others. பேக்கேஜஸ் எல்லாம் கேரி பண்ண தேவையில்லை. எவ்வளவுதான் கேரி பண்றது சொல்லுங்க. விவசாயிக்கு தூக்கணுமா, இல்ல இந்த லக்கேஜை தூக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் எல்லாத்தையும் இறக்கி தானே விடணும். அவர் மேல சுமத எல்லாம் பாரம் அவர்கிட்ட தானே கொடுக்க வேண்டும். இன்னொரு வாசனம் கொடுக்கிறேன். 1 Peter 2:10, 1 பேதுரு 2:10, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். இங்க கூடி வந்திருக்கிற நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது, Lord have mercy on me, Lord. முன்பு அதை விட்டுருவோம், ஆனா இப்பொழுதோ இரக்கம் பெற்றிருக்கோம். நம்ம எல்லாம் வாழ்கிறது, பிழைக்கிறது, ஜீவிக்கிறது, சுவாசிக்கிறது, ஊழியம் செய்கிறது, பாடுறது, இசை வாசிப்பது, பிரசங்கம் பண்றது எல்லாம் அவருடைய இரக்கம். இப்பொழுதும் கூட அவருடைய இரக்கத்தினாலதான் நம்ம நிக்கிறோம். எதுவும் நம்முடைய சொந்த நீதி, நம்முடைய சொந்த பரிசுத்த முயற்சி இல்ல. அந்த சிந்தை எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கணும். அப்பதான் பிறருடைய குற்றங்களை பார்க்கும்போது என் குற்றமே இவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்க்க ஆரம்பிப்போம். It helps us, it helps us. இன்னொரு வசனம் Luke 6:36 பாருங்க. லூக்கா 6:36 பாருங்க. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். Praise the Lord. Just like your father is merciful, you also be merciful. Hallelujah சொல்லுமா. ஆறுதலா இருக்கா? I'm not solving life's problem 100%. I'm not doing that. I'm just saying that, is Jesus calling us? Is he calling you?
அவர் உங்களை அழைக்கின்றாரா? எதற்கு அழைக்கின்றார்? He is calling you to remember his mercies. அவருடைய இரக்கங்களை நினைவு கூர்ந்தே இருப்போம். புலம்பலின் புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம், காலைதோறும் அவருடைய இரக்கங்கள் புதிதாக இருக்கிறது. His mercies are new every morning. Remember his mercies. Hallelujah. ஆண்டவரே, எனக்கு மட்டும் இல்ல, என்னுடைய குடும்பத்தாருக்கு நீங்க கொடுத்த இரக்கத்திற்காக நன்றி. என்னுடைய சபைக்காக நீர் கொடுத்த இரக்கத்துக்காக நன்றி. வேலை இடத்துல வேலை செய்யறவர்களுக்கு நீர் கொடுத்த இரக்கத்திற்காக நன்றி. He is calling you now. Jesus is calling you now to remember his mercies. Don't forget his mercies. Don't forget his mercies. Say, Lord, thank you for your mercy. நீங்க காலையில எந்திருக்கிறீங்களா? Before you do anything else, before you're going to face up to the struggle and lives are a pull, ups and downs, you say, Lord, thank you for your mercies. I want to receive your mercies. Hallelujah. நேற்றைய இரக்கங்கள் அல்ல ஆண்டவரே, இன்றைய. Secondly, he is calling you to return to him to receive his mercies. Not just remember his mercies, but receive. அவருடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்வோமா. ஆண்டவரே, என் மேல் இரக்கமாக இருங்க. தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும். Powerful. May God always keep us humble, all of us. You and me always have a humble heart. Always humble before him. Say, Lord, you're calling me, and I want to return to you, Lord, to receive your mercies. Hallelujah. நீங்க அதை செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். உங்க மனசுக்குள்ள உங்க மனசு வந்து ஆல்மோஸ்ட் லைக் டேக்கிங் கோகோனட் வாட்டர் ட்ரிங்க் மாதிரி அப்படியே கூலா இருக்கும் பாருங்களேன். ஜோக் அடிக்கல, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆண்டவர் அப்படியே சுத்தப்படுத்துவார் பாருங்க. ஒரு குழந்தைகளுடைய உள்ளத்தை போல எப்பொழுதும் அப்படியே ஆண்டவர் சுத்தப்படுத்துவார். And that's the best thing we can do. You tell me, can you change your enemy's heart? Can you change those who have a different opinion about you? Can you do that? Try as you may, you'll go so disappointed. I say, Lord, I need your mercies, Lord. God allows. ஆண்டவராகிய இரட்சகர் இயேசுவுக்கே எதிரிகள் இருந்தாங்க. பரிசேயர்கள் ஒரு பக்கம், வேத பாரர்கள் ஒரு பக்கம், ஓசானான்னு பாடி சிலுவையில் அறைங்களை சொன்ன இன்னொரு பக்கம். இப்ப நம்மளுக்கு ஏமாத்திரம் கடைசி மூச்சு வரைக்கும் ஓடுற வரைக்கும் கண்டிப்பா இருக்கதான் செய்வாங்க. This is, we cannot question God when he has his sovereign way of pruning us. Whenever we have difficult situation, difficult people, remember, எனக்கே செய்யுங்க, Lord, நான் முதலாவது என்ன சொல்ல, ஆண்டவரே நீங்க என்னதான் சித்திக்கிறீங்க. நம்ம என்ன நினைப்போம், என்னால இந்த சூழ்நிலை, அது உண்மைதான், மனுஷன் தான். ஆனா அதன் மூலமாக கர்த்தர் என்னை என்னமோ செய்யறாரு. அதற்கும் ஒரு காரணம் இருக்கு. எதிரிகள் இருக்கிறதுக்கே ஒரு காரணம், எதிர்ப்புகள் இருக்கிறதுக்கே ஒரு காரணம். Don't quickly pray away your troubles. No, sometimes God, சில நேரத்துல ஊசி நம்மளுக்கு அவசியம். அந்த முள்ளை என்னை விட்டு நீங்களாக்கும் என்று பவுல் சொல்றாரு. Remove this thorn. கர்த்தர் என்ன சொன்னாரு? சாரி குட் பிரேயர். என் கிருபை என்னோடு இருக்கிறது. உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலம் பூர்வமா இருக்கு. அந்த முள்ளை அவர் ஒருவேளை எடுக்கலாம், எடுக்காமல இருக்கும் இருப்பாரு. ஆனா அந்த முள்ளு இருந்தாலும் நம்முடைய பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமா இருக்கும். எதற்கு? அந்த முள்ளை சமாளிக்க. It doesn't mean that God will remove every and anything that we ask for. No. Some things will be there for long run, friends. And that can be very, very difficult. Anna, he is calling you to return to him to receive his mercies. Hallelujah. Lord, I come before your mercies and சொல்லும்போது, உம்முடைய கிருபா சண்டையிலே நான் வர்றேன்னு சொல்லும்போது, Lord, I receive your mercies for the day, for the week. I receive your mercies to serve you, Lord. I receive your mercies to study, Lord. I receive your mercies to meet my supervisor, my manager, Lord. I receive your mercy. நீங்க செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களை ஜெயம் பண்ண செய்வார். ஹalleluya. விட்டாருங்க, இது வந்து லைட்டான ஒரு விஷயம் நினைச்சிடாதீங்க. மூன்றாவது, he is calling you to refer people to his mercies. Last point.
இரக்கத்தை நினைவு கூறுவமாக, இரக்கம் பெறுவதற்கு திரும்புவமாக, மற்றவர்களுக்கு இந்த இரக்கத்தின் தேவனை நாம் அறிமுகப்படுத்துவோமாக. Praise God. அறிமுகப்படுத்துவோம். Refer people to his mercies. அந்த 4 பேர், அந்த திமிர்வாதக்காரனை 4 பேர்ல 4 ஆண்கள் சிலர் தூக்கிட்டு சுமக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபாசன அண்டையில சுமந்து கொண்டு போறாங்க. Refer people to God's mercies. That's the best gift we can give to our friends or relatives around us. Is Jesus calling you? இன்னைக்கு எஜமானனே என்ற ஒரு பாடலை நம்ம பாடணும். அருமையான ஒரு பாடல். I know many of us in our hearts we want to do God's will. Amen. We all want to do God's will. சில நேரத்தில் அது கொஞ்சம் ஹேசியா இருக்கும், அது வந்து மேபி ஃபுல்லா இருக்காது, but we want to do God's will. Yes, that's why we are here. பந்தியில நம்ம சேர போறோம். Lord, how much I need your mercy சொல்லி பாப்போமா? கர்த்தர் நம்மளை நடத்துவார். எஜமானனே என்று சொல்லும்போது கர்த்தர் நம்மளை நடத்துவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். Sometimes we are able, sometimes we are not able to. சில நேரத்தில் நமக்கு உற்சாகம் இருக்குது, மற்ற நேரங்களில் உற்சாகம் குறைந்து போயிருக்கிறது. திமிர்வாதக்காரன் ஒரு பக்கம், மத்தேயு ஒரு பக்கம். ஆனா 2 பேரும் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு செவி சாய்த்தார்கள். அவர் அழைத்தார். அவர் அழைத்ததுனால is Jesus calling you today? Hallelujah. And when I say this call is not just ஒரு full time ministry calling, அத நான் சொல்ல. We are all full time for Jesus. சிலரை ஆண்டவர் பிரித்தெடுத்து ஒரு முழு நேர ஊழியக்காரராக என்னை போல அது ஒன்று இருக்கு. ஆனா we are not part time in the world for Jesus. We are not part time. We should not be. நம்ம எல்லாரும் முழு நேர கிறிஸ்தவர்கள். எஜமானவருடைய கையிலே, ஹalleluya, குயவன் கையிலே களிமண்ணாக இருந்து வணையுங்க ஆண்டவரே, வணையுங்க ஆண்டவரே, உருவாக்குங்க ஆண்டவரே. என் நாவை நீங்க தொட வேண்டுமே, என் கரத்தை நீங்க தொட வேண்டுமே, என் கண்களை நீங்க தொட வேண்டுமே. எத்தனை பேர் அந்த ஆழத்துக்குள்ள நீங்க போறீங்க, எந்த ஆழத்துக்கு போறீங்க? எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? I know that many of us, you're not just singing for the sake of singing. Your singing is a prayer. நீங்க ஜெபிக்கிறீங்க. மத்தேயு எப்படி ஆண்டவர் பின்னால செல்லும் போது அந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் வந்துட்டாங்க. Never underestimate the faith step that you make. நீங்க எடுக்கிற அந்த படியின் மூலமாக, நீங்க எடுக்கிற அந்த தீர்மானம் மூலமாக எவ்வளவோ கதவுகள் அடைக்கப்பட்டாலும் ஒண்ணு அடுத்தாக ஆண்டவர் எண்ணி கதவுகளை திறந்து கொடுப்பார். இந்த தருணத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. Don't have a miss call with God. Don't have a miss call with God. He is good. உட்பிரவேசிப்பார். Hallelujah, Jesus. Hallelujah. என்னுடைய கைகள் ஆண்டவரே, என்னுடைய இருதயம், என்னுடைய பார்வை, என்னுடைய கண்கள், என்னுடைய சிந்தை ஆண்டவரே, உன்னை இயேசுவுக்காக முழுமையாக நான் அர்ப்பணிக்கிறேன். இல்லடி நான் அந்த ஜீவனை எடுத்துருங்க என்று அந்த மாதிரி ஒரு பிடிவாதமான ஒரு குணம் கொண்ட கிறிஸ்தவர்களாக அந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்பா நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும் போதே உன்னதத்திலிருந்து ஒரு தெளிவு வரும், உன்னதத்திலிருந்து ஒரு ஞானம் வரும், உன்னதத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பிள்ளைகளே இந்த நேரத்தில் ஆண்டவரே நீங்க எப்படி நிரப்ப ஆசைப்படுறீங்களோ, நீங்க எப்படி அவங்களை அப்படியே அரவணைக்க ஆசைப்படுறீங்களோ ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, மந்தை நாடுகளாக நாங்க வந்திருக்கிறோம், எஜமான பார்வைக்குள்ள நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு விசை ஆண்டவரே, கால்களை உறுதிப்படுத்துங்க, கைகளை உறுதிப்படுத்துங்க, இருதயத்தை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நான் தொடர்ந்து எழுந்து பிரகாசிக்க வேண்டுமே என்று சொல்லி, நான் மட்டுமல்ல நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உதடுகளை நீங்க தொட வேண்டும் அப்பா, இந்த கரங்களை நீங்க தொட வேண்டும் ஆண்டவரே, இந்த பார்வையை நீங்க தொட வேண்டும் ஆண்டவரே, இந்த இருதயத்தை நீங்க தொட வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Would you not ask God to say, Lord, say to your God, ஆண்டவரே என் மேல இரக்கமாயிருங்கன்னு சொல்லும்போது, ஹல்லேலூயா, அந்த ஜெபம் ஒரு வல்லமையான ஒரு ஜெபம். Lord have mercy on me ன்னு சொல்லும்போது
ஹalleluya. உங்களுக்குள்ளே இருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு போகும். ஹalleluya. ஓ ரபா ஷண்டா ரபா குபோரியாந்தா ரபா ஷண்டா ரகராரியாந்தா. Thank you, Jesus. Oh my Lord. You know what? God is not making a conference call. He is making a single call. It is for a singular person. உங்களுக்கு தான் கர்த்தர் அழைப்பை கொடுக்கிறார். Before I bring anyone else in, அவர் உங்களை தான் அழைக்கிறார். ஹalleluya. உங்கள் மூலமாக தான், உங்களுடைய கரங்கள் மூலமாக, உங்களுடைய வாயின் வார்த்தை மூலமாக, உங்களுடைய இருதயத்தின் ஜெபங்கள் மூலமாக, உங்களுடைய கண்ணின் நல்ல பார்வை மூலமாக, உங்கள் மூலமாக தான். God is not making a conference call. He's calling you specifically. He's calling you by name. பெயர் சொல்லி அழைத்து, என் மகனே, நான் உன்னை தான் நினைவு கொண்டேன். நான் தூரத்திலிருந்து உன்னுடைய எண்ணத்தை நான் கவனித்தேன். தூரத்திலிருந்து நான் சமீபமாக வந்து உன் அண்டையில வந்து உனக்குள் வந்து உன்னுடைய குடும்பத்துக்குள்ள வர ஆசைப்படுகிறேன். உன்னுடைய வேலை ஸ்தலத்துல, உன்னுடைய படிப்பில, உன்னுடைய கரியல, உன்னுடைய ஊழியத்துல நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்க இருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya. ஓ ரபா ஷண்டா ரபா கபராரியாந்தா. எதெல்லாம் செதுக்க வேண்டுமோ ஒதுக்க வேண்டுமோ கர்த்தருடைய கரத்துல செய்யும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை நடத்துவார். அவருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. கர்த்தருடைய பந்தியில நம்ம கொஞ்ச நேரத்துல சேர போகிறோம். அப்பா நம்மளை தொடர்ந்து நடத்துவாராக. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.